ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் சுண்டைக்காய் என்னென்ன காய் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ தாங்க இன்றைக்கி சமையல் வீடியோ. முட்டை பொரியல் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியனோட சேர்த்து பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்ம தோட்டத்தில் சுண்டைக்காய் பறிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வைஜெயந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பறிக்கிறதுக்கு தனீஷ், ஹாய் வியூவர்ஸ், வாங்க நாம இன்னைக்கு சுண்டைக்காவை பறிக்கலாம். அம்மா பார்த்து முள் இருக்கும். இந்த செடியில் வந்து கொஞ்சம் தாங்க இருக்குது சுண்டைக்காய். ஒரு சட்னிக்கு தேவைப்படும், அதனால நாங்கள் பறிக்க வந்துக்கிறோங்க. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இவ்வளோ சுண்டைக்காய் கிடச்சிருக்குது. நான் இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சட்னி அடுத்து நாங்கள் கொய்யா பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம்.
வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாட்டுக்கோழி முட்டை 3 எடுத்துருக்குறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ நாட்டுக்கோழி முட்டையோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். சூடானதும் ஒரு 3 to 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. வச்சதும் கடுகு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சாஃப்டாக வதங்குற வரைக்கும் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு பொடி, இந்த முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தல ஸ்ப்ரிங் ஆனியன் அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்கலாம். நல்லா நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு போதும். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டை போதும். லைட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் நம்ம கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் முட்டை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதே போல் உங்கள் வீட்லேயும் முட்டை இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்து ஸ்ப்ரிங் ஆனியனும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுது. நான் இப்போ சூடாக சாப்பிட போகிறேன். பார்க்குறேன். அந்த கடலைப்பருப்போட முட்டை சேர்ந்து சாப்பிடக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.